இஸ்லாத்தின் இரு பெருநாட்களில் நோன்பு பெருநாளும் ஒன்றாகும். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்று நோன்பினை முழுமையாக பூர்த்தி செய்த இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாளினை மிக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். ரமலான் அரபு மொழி இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமாகும். இம்மாதம் ரமலான் மாதம் என அழைக்கப்படுகிறது. இம்மாதத்தில் உலகம் எங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள். இஸ்லாத்தின் இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்த ஹிஜ்ரத் சென்ற 2வது வருடம், அதாவது ஹிஜ்ரி 2இல் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அன்று முதல் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உலக இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடித்து வருகின்றனர். ஆண்டுக்கொரு முறை அனுஷ்டிக்கப்படும் இந்த நோன்பானது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாகும். இஸ்லாமிய மாதம் சந்திரனின் சுழற்சியை வைத்து கணக்கிடப்படுகிறது. சந்திர இயக்க மாதங்களில் 9வது மாதமான ரமலான் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இஸ்லாமியர்களின் திருமறையான புனித குர்ஆன் பூமிக்கு மனிதனுக்கு வழிகாட்டியாக இறங்கியது. ரமலான் என்ற வார்த்தையானது அரபு வார்த்தையாகும். ரமலா அல்லது ரமுல் கடும் வெப்பம், பாவங்களை சுட்டெரிப்பது அல்லது உணர்தன்மை என்ற பொருளை தரக்கூடியது. ரமலான் மாதம் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹுவை அதிகம் நெருங்கும் மாதமாகவும், சுவர்க்க வாசல் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், அதிகம் நன்மை கிடைக்கும் மாதமாகவும், அருள் நிறைந்த மாதமாகவும் இருப்பதால் ஒரு சிலரை தவிர அனைவருமே நோன்பு இருக்க தவறுவதில்லை. நம் வாழ்வில் அகமும் புறமும் தூய்மையுடைய ஒரு பயிற்சியாகவே நோன்பு அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ரமலான் மாதத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அடுத்து வரும் 11 மாதங்களுக்கு பலன்களை அனுபவிப்பார்கள். ரமலான் நோன்பின் நிறைவாக உலக முஸ்லிம்கள் ஈதுல் ஃபித்ர் எனப்படும் நோன்பு பெருநாளை கொண்டாடுவார்கள். ஆண்டுதோறும் சவ்வால் முதல் பிறை தினத்தன்று இப்பெருநாளை கொண்டாடுவார்கள். நோன்பு பெருநாள் தொழுகையுடன் ரமலான் பெருநாளானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நோன்பு பெருநாள் அல்லது ஈகை திருநாள் அரபு மொழியில் ஈதுல் ஃபித்ர் என அழைக்கப்படுகிறது. ஈத் எனும் அரபு சொல்லுக்கு கொண்டாட்டம் அல்லது திருநாள், பெருநாள் என்பது பொருளாகும். இந்த நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கழிக்க இறைவன் வழி செய்துள்ளான். பெருநாளுக்கான பிறை தென்பட்டது முதல் தொழுகை வரை உள்ள நேரங்களில் தக்பீர் சொல்லுதல், அதிகமான நன்மையான காரியங்களில் ஈடுபடுதல், பெருநாளுக்கான சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்றுதல், புத்தாடை அணிதல் அல்லது சுத்தமான அழகிய ஆடை அணிதல், குடும்பங்கள் நண்பர்களுக்கிடையில் அண்டை அயலவர்கள் மத்தியில் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து பெருநாள் பலகாரங்களை உண்டு மகிழ்வர். இந்த நோன்பு பெருநாள் தினத்தில் முக்கியமான கடமைதான் ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் தர்மமாகும். நோன்பாளிகள் தூய்மை பெறுவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காகவும் இது வழங்கப்படுகிறது. பெருநாளுக்கான பிறை கண்டது முதல் பெருநாள் தொழுகை வரை அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் தர்மத்தை கொடுக்கலாம். இதன் மூலம் எல்லா வீட்டிலும் அடுப்பெறிந்து பட்டினியின்றி வயிறார உண்டு மகிழ்ந்து ஆனந்தமாய் பெருநாளை கொண்டாடுவர். ஈதுல் ஃபித்ர் என்னும் ஈகை திருநாளானது சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தியும் கொண்டாடப்படும் ஓர் உன்னதமான பெருநாள் விழாவாகவும் உள்ளது. இன்றைய நோன்பு பெருநாள் மகிழ்ச்சியைப் போல் உங்கள் வாழ்வில் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வசந்தம் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ASM இர்ஷாட்டுடன் நான் AM ஆஸ்கர்.